RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்புல வந்ததுக்கு மிக்க நன்றி. திரு செங்கோட்டையன் அவர்கள் தன் மீதான நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும், விளக்கம் கேட்காமலேயே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சிக்கு வரணும், இது போன்ற தொண்டர்களுடைய ஒரு மனநிலையை யாரு தான் எடுத்து சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடுத்து சொல்றது அப்படின்னா கட்சிக்குள்ளாக பேசியிருக்கலாம், திரு எடப்பாடி அவர்கள் கிட்ட பேசியிருக்கலாம், பொது வழியில தொண்டர்கள் மத்தியில பேச வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு இந்த இருதரப்பு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட், அதாவது இது எடப்பாடி கிட்ட சொல்லி இருக்கலாம், பொது வழியில சொல்ல தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பினர் சொல்றாங்க இல்லையா, அதுவே நேத்திக்கிழமை கிளியரா சொல்லிட்டாரு. 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதை பத்தி சொல்லி இருக்கோம், அவர் இது ஏற்கல, நிராகரித்தார், இதுல பிடிவாதமா இருந்தாருங்கிற அந்த மாதிரி ஒரு கருத்தை நேத்தே செங்கோட்டையன் பதிவு பண்ணியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இவர் பொதுவெளியில சொல்றதுக்கு காரணமே அது அங்க சொல்லி பயன் இல்லைங்கிறதுனால வெளியில வந்து சொல்றாரு, அதுதான் பாயிண்ட். 2. மூன்றாவது, அவர் கட்சி விரோதமா கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல. 3. ஆனா இது எதிர்பார்க்கப்பட்டதுதான், செங்கோட்டை மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நேற்று எதிர்பார்த்தோம், இப்ப எதிர்பார்த்தோம். ஆனா அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கல, கட்சி பொறுப்பிலிருந்து மட்டும்தான் நீக்கி இருக்காங்க. அதனால அவங்க காத்திருக்காங்க, அல்லது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு பாக்குறாங்க, சட்டை தங்கள் பக்கத்திலிருந்து வர வேண்டாம், அல்லது செங்கோட்டை தானா விலகிட்டோம், இந்த மாதிரியான கணிப்புகள்ல அவங்க காத்திருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே சார், இது தொடர்பா பாஜக மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் கிட்ட கேள்வியை முன்வைக்கும் பொழுது இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம், நாம கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பாஜக இதுல ரோல் பிளே பண்றாங்க, இதுல கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தனித்து இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. திரு எடப்பாடி அவர்களுக்கான செக்காவோ இல்ல அதிமுக ஒருங்கிணைக்கிறதுலயோ பாஜக ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ரோல் பிளே பண்ணதான்னு தெரியல. ஆனா செங்கோட்டையன் வந்து நடுவுல பாஜக தலைவர்களை டெல்லியில போய் சந்திச்சது, அது குறித்து நேற்று சொல்லி இருக்காரு. பாஜக தலைவர்கள் கூப்பிட்டாங்க, அதனால போனேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தலைவர்கள் கூப்பிட்டாங்க? தலைவர்கள் ஏதாவது பேசணுமா? கட்சி மேலிடமான எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்கள் விட்டுதான் பேசியிருக்கணும். மாறாக செங்கோட்டையனை அழைத்து பேசுவதற்கு என்ன காரணம், என்ன பேசினாங்க, அந்த மாதிரியான விவரங்கள் எதுவும் தெளிவா தெரியாததுனால இதுல இந்த இப்படி இருந்ததுனால சந்தேகம் ஏற்படுகிறது தவிர, ஆனா பாஜக நேரடியா இதுல ஈடுபடுமான்னு தெரியல. என்னை பொறுத்தவரையில பாஜக இதெல்லாம் ஒன்னா இருந்தா கட்சி கொஞ்சம் பலத்தோட இருக்கும், பலத்தோட இருந்தா அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாம ஒரு கணிசமான இடங்களை தரலாம் அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கும். இப்போதைக்கு அவங்க அதிமுக பிளவுபடுவதை அவர்கள் விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் அதுல இருந்தால் ஒழிய அதை செய்ய மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஆதாயம் இல்லை, அதனால செய்யல, அப்படிதான் நான் பாக்குறேன். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.